பறிபோகவுள்ள பவித்ரா பன்னியார் ஆட்சியின் பதவி, அடுத்தது யார்? வெளியான தகவல். வேலணையில் உருவாகின்றது நவீன இறால் வளர்ப்பு பண்ணை, அங்குராப்பணம் செய்து வைத்தார் டக்ளஸ். கொரோனாவினால் உயிரிழக்கும் 2400 பேரை அடக்கம் செய்ய புதிய இடம் தெரிவு. முக்கிய அமைச்சுக்களில் வருகின்றது மாற்றம், ஜனாதிபதி முடிவு. போர்ட் சிட்டியில் பணிபுரியும் இலங்கையர் துன்புறுத்தல். நாடு உடன் முடக்கப்பட்டாலும் 10 நாட்களில் கோவிட் பரவல் விதியை மாற்ற முடியாதென வைத்தியர்கள் எச்சரிக்கை. உடனடியாக ஊரடங்கை அமுல்படுத்தினால் 1200 பேரை காப்பாற்றலாம், பேராசிரியர் அவசர கோரிக்கை. தொற்று நோயும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்பதால் தான் இராணுவம் செயல்படுகின்றது, பாதுகாப்பு செயலாளர் தெரிவிப்பு. பால்மாவுக்கு 200 ரூபாய் விலை அதிகரிப்பு அவசியம், பால்மா இறக்குமதியாளர்கள் ஒன்றியம் அறிவிப்பு. தமிழர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் அக்கறை காட்டாத அரசுகள், இடித்துரைத்த ராதாகிருஷ்ணன். இராணுவ தளபதிக்கு ரணில் தரப்பு கொடுத்துள்ள பதிலடி. யாழ் வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளர் கோவிட் தொற்றினால் உயிரிழப்பு. இந்தியாவின் 12 கடலோர நகரங்கள் நீருக்குள் மூழ்கும் அபாயம், நாசா விடுத்துள்ள எச்சரிக்கை. மூளை மரணித்தவர்களால் நிர்வகிக்கப்படும் இலங்கை. அவசரமாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தடுப்பூசிகள் உரிய பயன் கொண்டவை அல்ல, திஸ்ஸவிதாரண தெரிவிப்பு. பொதுஜன பெரமுனவின் பின்வரிசை உறுப்பினர்களுடன் பிரதமர் அவசர சந்திப்பு. ராஜபக்ச குடும்பத்தில் அனைவரையும் எச்சரிக்கை விடுத்துள்ள தேரர். நாட்டில் கோவிட் தொற்றினால் மேலும் 124 பேர் உயிரிழப்பு. ஊரடங்கு தொடர்பில் இராணுவ தளபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இந்திய மீன்பிடி படகுகளை பார்வையிட அமைச்சர் டக்ளஸ் நேரடி கண்காணிப்பு விஜயம். யாழ் வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளர் கோணலிங்கம் கருணானந்தராசா கோவிட் தொற்றால் இன்றைய தினம் உயிரிழந்தார். திடீரென அவர் சுகயீனமடைந்த நிலையில் கடந்த 9ஆம் திகதி சுகாதார பிரிவினால் ஆன்டிஜன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். இதன்போது அவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இன்றைய தினம் அவர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. உலகில் திடீரென கோவிட் தொற்று தீவிரமடைந்த நிலையில் கோவிட் தடுப்பூசிகள் அவசரமாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. எனவே அவை உரிய பயன் கொண்டவை அல்ல என பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸவிதாரண தெரிவித்துள்ளார். தட்டம்மை, போலியோ மற்றும் பெரியம்மை ஆகியவற்றுக்கு மருத்துவ நிபுணர்கள் தடுப்பூசிகளை தயாரிக்க குறைந்தது 7 ஆண்டுகள் பிடித்தது. எனினும் கோவிட்டுக்கான தடுப்பூசிகள் அவசரமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. மொடர்னா மற்றும் பைசர் தடுப்பூசிகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் மரபணு மாற்றப்படும் ஒரு நவீன தொழில்நுட்பமாகும். இந்த மரபணு மாற்றப்பட்ட உணவை உற்பத்தி செய்வதை போன்றது எனவும் மரபணு மாற்றப்பட்ட உணவு ஐரோப்பாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மொடர்னா மற்றும் பைசர் போன்ற தடுப்பூசிகள் பல நாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நிலையில் சினோபார்ம், ஸ்புட்னிக் V மற்றும் எஸ்ட்ராசெனகா ஆகியவை மிகவும் பயனுள்ளவை என கூற முடியும் என திஸ்ஸவிதாரண இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மூளை பகுதியளவில் மரணித்துள்ள அதிகாரிகளினால் நாடு நிர்வகிக்கப்பட்டால் ஏற்படும் சவால்களை நாட்டு மக்கள் எதிர்கொள்ள நேரிடும் எனவும் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் விசேட வைத்திய நிபுணர்களின் கருத்துக்களுக்கு உரிய தரப்பினர் செவிசாய்க்க வேண்டும் எனவும் இல்லாவிடின் பாரிய விளைவுகள் ஏற்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், எந்த அடிப்படையில் ஜனாதிபதி செயலாளர் சுற்றறிக்கை வெளியிட்டு அரச ஊழியர்கள் அனைவரையும் சேவைக்கு அழைத்தார்? அரசு சேவையாளர்கள் அனைவரும் சேவைக்கு அழைக்கப்பட்டுள்ளமை மீள்பரிசீலனை செய்யப்பட வேண்டும். மூளை பகுதியளவில் மரணித்துள்ள அதிகாரிகளினால் நாடு நிர்வகிக்கப்பட்டால் இனி வரும் காலங்களில் நாட்டு மக்கள் பல சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை உறுதியாக குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். கோவிட் தொற்றாளர்கள் குறைந்தளவு அடையாளப்படுத்தப்பட்ட போது நாடு முழுமையாக முடக்கப்பட்டது.
சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் கடுமையான முறையில் பின்பற்றப்பட்டது. இதனால் அப்போது நெருக்கடிகளை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்ய முடிந்தது. தற்போது நாட்டில் கோவிட் தொற்று பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாட்டை குறைந்தபட்சம் 2 வார காலத்துக்காவது முடக்க வேண்டும் என விசேட வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இக்கோரிக்கைக்கு உரிய தரப்பினர் செவிசாய்க்க வேண்டும், இல்லாவிடின் நாடு பாரிய விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றினால் உயிரிழப்போரின் உடல்களை அடக்கம் செய்ய மட்டக்களப்பு ஓட்டமாவடி பகுதி காணியில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது மற்றொரு இடம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அம்பாறை மாவட்டத்தின் இறக்காமம் பகுதியில் இந்த காணி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் வைத்திய தொழில்நுட்ப பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் அன்பர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த காணியில் கோவிட் தொற்றில் உயிரிழக்கும் 2400 பேரின் உடல்களை அடக்கம் செய்ய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றில் உயிரிழப்போரின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு உரிய இடம் என அம்பாறை மாவட்ட செயலாளர் உறுதிப்படுத்தி தெரிவித்துள்ளதாகவும் இந்த இடம் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சரவையில் மாற்றம் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வெளியுறவு மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய அமைச்சகங்களில் மாற்றங்களை செய்வார் என அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை மாற்றத்தின்படி கீழ்வரும் மாற்றங்கள் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் பேராசிரியர் GL பீரிஸ் வெளிவிவகார அமைச்சராகவும், தினேஷ் குணவர்த்தன உயர்கல்வி அமைச்சராகவும், பிரசன்ன ரணதுங்க கல்வி அமைச்சராகவும், பவித்ரா பன்னியாராச்சி மின்சாரத்துறை அமைச்சராகவும், வைத்தியர் ரமேஷ் பத்ரன சுகாதார அமைச்சராகவும், கெகலிய ரம்புக்பல பெருந்தோட்டத்துறை அமைச்சராகவும், டலஸ் அழகப்பெரும ஊடகத்துறை அமைச்சராகவும் நியமிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவும் சுற்றுலாத்துறை அமைச்சு குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கவில்லை எனவும் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராக தினேஷ் நியமிக்கப்பட இருந்த போதும் கல்வி அமைச்சு மொட்டு கட்சிக்கு வேண்டும் என வந்த அழுத்தத்தால் கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா அவசர நிலை காரணத்தினால் ஜனாதிபதி தனிநபர்களை சந்திப்பது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அமைச்சரவை மாற்றம் பிற்போடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியை சந்திக்க வருவோர் டெபிட் ஆன்டிஜன் சோதனைக்கு உட்படுத்தப்படுவர். அதன்படி நேற்று அவ்வாறு சந்திக்க வந்த 5 அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலை காரணமாக நேற்றைய அமைச்சரவை கூட்டமும் சூம் தொழில்நுட்பமூடாக இடம்பெற்றது. அதனால் அமைச்சரவை மாற்றம் பிற்போடப்பட்டுள்ள போதும் விரைவில் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுக நகர திட்டத்தில் பணிபுரியும் இலங்கையர்கள் தேவையில்லாமல் துன்புறுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக கொழும்பு ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. 2 கோவிட் டோஸ்களையும் பெற்ற பின்னர் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மட்டும் வீட்டுக்கு செல்ல வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பணிக்கு திரும்பும் போது 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்த வேண்டும் என்று ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையர்களுக்கு இதுபோன்ற சட்டம் நடைமுறையில் இருந்தாலும் சீன ஊழியர்கள் இரவு நேரங்களில் கொழும்பில் உள்ள மஜாஜ் பார்லர் மற்றும் சூதாட்ட விடுதிகளுக்கு செல்ல வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சீனர்களுக்கும் துறைமுக நகர திட்டத்தில் PCR செய்வதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முழு மருத்துவத்துறையும் நெருக்கடியில் உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் உடனடியாக முடக்கப்பட்டாலும் கூட எதிர்வரும் 10 நாட்களில் கோவிட் வைரஸ் பரவும் விதியை மாற்ற முடியாது என முன்னணி மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாடு தழுவிய முடக்கலை விதிக்க இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் மாகாணங்களுக்கிடையேயான பயண கட்டுப்பாடு தீவிரமாக கண்காணிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. டெல்டா மாறுபாடு எந்த மாகாணங்களில் பரவியுள்ளது என்பதை அடையாளம் காண வைத்தியர்கள் இப்போது வரிசைப்படுத்தலை அதிகரித்துள்ளனர். அத்துடன் டெல்டா பிளஸ் தொடர்பாகவும் அவர்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர். டெல்டா மாறுபாடு மிகவும் அதிகமாக இருக்கும் போது இயற்கையாகவே அது உருமாறி டெல்டா பிளஸ் ஆகின்றது. இலங்கையில் இது இன்னும் கண்டறியப்படவில்லை. எனினும் மருத்துவர்கள் விழிப்புடன் நிலைமையை கண்காணித்து வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக புள்ளி விவரங்களின்படி ஒரு நாளைக்கு 2500 முதல் 2800 நோயாளிகள் என கண்டறியப்பட்டாலும் அந்த எண்ணிக்கை 4000 கூட இருக்கலாம். இப்போது பதிவாகி இருப்பது சுமார் 8 முதல் 10 நாட்களுக்கு முன்னர் பாதிக்கப்பட்ட நோயாளிகளாகும். மேல் மாகாணத்திலும் கராப்பிட்டிய போதனா மருத்துவமனையிலும் இருந்து டெல்டா மாறுபாடு நோயால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கண்டி, நுவரேலியா, பதுளை, கேகாலை, அனுராதபுரம், புலனறுவை போன்ற மாவட்டங்களில் இன்னமும் டெல்டா பரவல் அறிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் உடனடியாக அமுல்படுத்தப்பட்டால் சுமார் 1200 மரணங்களை தவிர்க்க முடியும் என ரயரட்ட பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சுனேத் அகம்பொடி தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தினால் எதிர்வரும் 20 நாட்களில் ஏற்படக்கூடிய
1200 மரணங்களை தவிர்க்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோவிட் புள்ளிவிவர தரவுகளின் அடிப்படையில் இந்த விடயத்தை எதிர்வு கூற முடிகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தும் தீர்மானம் 5 நாட்கள் பின்தள்ளப்பட்டதால் 700 மரணங்களுக்கு அது ஏதுவாக அமையக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2 வாரங்களில் நாளாந்த மரண எண்ணிக்கை 150ஆக உயர்வடையும் எனவும் அவர் கடந்த 7ஆம் தேதி எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் சுனேத் அமெரிக்கா ஜேல் பல்கலைக்கழகத்தின் தொற்றுநோய் தொடர்பான நிபுணராகவும் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏதேனும் ஒரு தொற்று நோய் உயிரிழப்பை ஏற்படுத்துமாயின் அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரத்ன தெரிவித்துள்ளார். எனவே அத்தகைய பிரச்சனையை கையாள்வதற்கு தேவையான பகுதிகளுக்கு படையினரை அனுப்புவதே பொருத்தமான நடவடிக்கை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தடுப்பூசி கிடைத்தவுடன் சுகாதாரத்துறையினர் போராட்டங்களை மேற்கொண்ட நிலையில் அந்த பணியை மேற்கொள்ளுமாறு படையினருக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் என கமால் குணரத்ன இதன்போது தெரிவித்துள்ளார். அந்த தீர்மானத்துக்கு அமையவே பாதுகாப்பு படையினர் முன்னின்று இந்த சவால்களை வெற்றி கொள்ளும் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பத்தில் 2500 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் இராணுவத்தின் தலையீட்டை அடுத்தே ஒரு நாளைக்கு 1 மில்லியன் மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அத்தகைய பணிக்காக மருத்துவத்தில் அனுபவம் வாய்ந்த மற்றும் பயிற்சி பெற்ற இராணுவ ஊழியர்களையே ஈடுபடுத்தியதாகவும் கமால் குணரத்ன இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் இறக்குமதி வரிகளை நீக்கினாலும் பால்மாவை இறக்குமதி செய்ய முடியாத நிலை உள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வரிகள் நீக்கப்பட்டுள்ளமையினால் 1 கிலோ பால்மாவுக்கான நட்டத்தை 100 ரூபாய் வரையில் மாத்திரமே ஈடு செய்ய முடியும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் 1 கிலோ பால்மாவினால் 200 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாகவும் பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலைமைக்கு மத்தியில் 1 கிலோவுக்கு ஆக குறைந்தது 200 ரூபாய் விலை அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என பால்மா இறக்குமதியாளர்களின் ஒன்றியத்தின் உறுப்பினர் லக்ஷ்மன் வீரசூரிய தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து பால்மாவை இறக்குமதி செய்யும் போது கடந்த 3 மாதங்களில் பெற்றுக்கொண்ட பால்மாவுக்கான பணத்தை வழங்க வேண்டும். அதனை செலுத்துவதற்கான நிலைமை தற்போது இல்லை. இந்த நிலையில் 200 ரூபாய் விலை அதிகரிப்பு அவசியமாகும் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் வரையில் இந்த நிலைமையை ஏற்படுத்தினால் அதன் பின்னர் உலக சந்தையின் விலை மற்றும் டொலரின் பெறுமதி என்பவற்றின் அடிப்படையில் விலை குறைப்பை மேற்கொள்ள முடியும் என பால்மா இறக்குமதியாளர்கள் ஒன்றியத்தின் உறுப்பினர் லக்ஷ்மன் வீரசூரிய தெரிவித்துள்ளார். எந்தவொரு பெரும்பான்மை அரசாங்கமும் இதய சுத்தியுடன் தமிழர்களின் பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் அக்கறை காட்டவில்லை எனவும் அந்த நிலைதான் இந்த அரசாங்கத்திலும் தமிழர்களுக்கு நடக்கின்றது. இந்த அரசாங்கம் தமிழர் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் என நாம் எதிர்பார்க்க முடியாது என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரேலியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தையை நாம் 2 விதமாக பார்க்கலாம் எனவும், ஒன்று யுத்தத்துக்கு முன்பு, இரண்டாவது யுத்தத்துக்கு பின்பு. யுத்தத்துக்கு முன்பு அரசாங்கம் பிரபாகரனுடன் பேச்சுவார்த்தை நடாத்தியது. அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் தான் முடிவடைந்தது. அதற்கு பின்னர் 2 தரப்பினரும் காரணம் யாரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற போட்டியில் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. அரசாங்கம் யுத்தத்தில் வெற்றி பெற்றது. 2வது கட்ட பேச்சுவார்த்தை யுத்தத்தின் பின்னரானது. உண்மையிலே இந்த பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதனை முன்னாள் ஜனாதிபதி இன்றைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச செய்திருக்க வேண்டும். அதற்கு காரணம் யுத்தத்தை வெற்றி கொண்டு பெரும்பான்மை சிங்கள மக்கள் மத்தியில் பெரும் மதிப்பை கொண்டிருந்த ஒருவர் அவர். அவர் நிலைமையை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி தீர்வை பெற்றுக் கொடுத்திருந்தால் நிச்சயமாக சிங்கள மக்கள் எதிர்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர் அதனை செய்யவில்லை. காரணம் தனது செல்வாக்கு சரிந்துவிடும் என்ற பயம். பின்பு வந்த நல்லாட்சி அரசாங்கமும் இதனை இதய சுத்தியுடன் அணுகவில்லை. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூடுமானவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உதவிகளை பெற்றுக்கொண்டு அவர்களின் பிரச்சனைகளை இழுத்தடிப்பு செய்து காலத்தை கடத்திவிட்டார். இன்று மீண்டும் இந்த ஆட்சியில் GL பீரிஸ் மற்றும் பசுல் ராஜபக்ச ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடாத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்பார்ப்பதாக செய்திகள் வெளியாகின்றது. அது எந்தளவு சாத்தியமானது என்பது கேள்விக்குரியனவும். ஏனெனில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற பல பேச்சுவார்த்தை மேசைகளில் இருந்த ஒரே குழுவே இன்று மீண்டும் பேச இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் இன்றைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, பாதுகாப்பு செயலாளர் பசுல் ராஜபக்ச, பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் GL பீரிஸ் அமைச்சர், ஆனாலும் எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் இன்று பதவி நிலை மாற்றமடைந்துள்ளதை தவிர ஆட்கள் மாற்றமடையவில்லை. எனவே அதே மனநிலை, அதே நிலைப்பாடு, அதே குழு இவர்களால் எப்படி தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் எனவும் இது இன்னும் ஒரு கண்டுடைப்பாகவே அமையும் என கருதுவதாக தெரிவித்துள்ளார்.
எனவே கடந்த 30 வருடங்களாக ஆட்சி செய்த எந்த ஒரு அரசாங்கமும் தமிழ் தரப்பு விடயங்களை இதய சுத்தியுடன் அணுகவில்லை என்பதே கசப்பான உண்மை. ஆனால் இந்த அரசாங்கத்தை நினைத்தால் இந்த தமிழர் பிரச்சினைக்கு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும். காரணம், பெரும்பான்மை பலம், முக்கிய பதவிகளில் உள்ள அனைவரும் ஒரே குடும்ப அங்கத்தவர்கள். ஒரு உணவு மேசையில் பேசி தீர்க்க முடியும். ஆனால் அதனை அவர்கள் செய்வாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். கோவிட் கட்டுப்படுத்தல் தொடர்பாக ரணில் தெரிவித்த கருத்தை விளங்கிக் கொள்ளாமலேயே இராணுவ தளபதி பேசியிருக்கின்றார். அவரின் கருத்து சிறுபிள்ளைத்தனமானது எனவும் இது தொடர்பில் கவலை அடைவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜிரா பேபர்தன தெரிவித்துள்ளார். இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவின் சிறுபிள்ளைத்தனமான பேச்சு தொடர்பில் கவலை அடைவதாகவும், ஏனெனில் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இராணுவ தளபதி தொடர்பாகவோ இராணுவத்தினரின் நடவடிக்கைகள் தொடர்பாகவோ விமர்சிக்கவில்லை. அதேபோன்று தடுப்பூசி ஏற்றுவது தொடர்பாகவே, தடுப்பூசி ஏற்றுமிடம் தொடர்பாகவே கதைக்கவில்லை. இதனை புரிந்து கொள்ளாமலேயே இராணுவ தளபதி இவ்வாறு செயற்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். பவித்ரா பன்னியாராச்சி தனது சுகாதார அமைச்சர் பதவியை இழக்கும் அபாயத்தில் இருப்பதாக அரச வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சர் என்ற முறையில் கோவிட் தொற்று நோய்க்கு தீர்வு காண சுகாதார அமைச்சு உட்பட சுகாதாரத்துறையை வழிநடத்த பவித்ரா பன்னியாராச்சி திறமையற்றவர் என்பதை அரசு அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மிக விரைவில் சுகாதார அமைச்சு பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமிக்க அரசு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அமைச்சரவையில் இருந்து தகுதியான ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும், இதன்படி புதிய சுகாதார அமைச்சராக ரமேஷ் பத்ரன நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பின்வரிசை உறுப்பினர்களிடம் முன்மொழிவுகளை கோருவதற்கான முதலாவது கலந்துரையாடல் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் தலைமையில் இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் ஏற்பாடு செய்த மேற்படி சந்திப்பில் கிராம, பிரதேச மற்றும் மாவட்ட மட்டத்தில் நிறைவேற்ற வேண்டிய விடயங்கள், தேசிய மட்டத்தில் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் மற்றும் தேசிய பொருளாதாரத்தை பலப்படுத்துதல் போன்ற துறைகள் தொடர்பில் பின்வரிசை உறுப்பினர்களின் முன்மொழிவுகள் பெற்றுக்கொள்ளப்பட்டது. உள்ளூர் சேதன விவசாயத்தை ஊக்குவித்தல், ஏற்றுமதி உற்பத்தியை அதிகரித்தல், தொழில்துறை மற்றும் சேவைத்துறையில் கிராமப்புற சமூகத்தின் பங்களிப்பு மற்றும் பாரம்பரிய தொழில் முனைவோரை மேம்படுத்துதல், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல், மீன்வளத்துறையை விரிவுபடுத்துதல், மலர் மற்றும் அலங்கார இலை வளர்ப்பாளர்கள், விலங்கு உற்பத்தி துறை ஆகியவற்றை மேம்படுத்துதல் உட்பட பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பின்வரிசை உறுப்பினர்கள் இதன் போது முன்மொழிவுகளை முன்வைத்தனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சராக சேவையாற்றிய காலப்பகுதியில் அப்போது நாட்டின் பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் துறை சார்ந்தவர்களினால் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை தயாரிக்கும் போது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டதாகவும், அது மிகவும் வெற்றிகரமான முன்னேற்றத்தை வெளிப்படுத்தியதனால் இம்முறை வரவு செலவு திட்ட தயாரிப்பிலும் முடிந்தளவு பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் கல்வி அமைச்சருமான பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம், நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பின்வரிசை உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். எல்லை தாண்டி அத்துமீறி சட்டவிரோத மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்களின் மீன்பிடி படகுகளை அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா இன்று நேரடியாக சென்று பார்வையிட்டார். நீண்ட காலமாக காரைநகர் கடற்படை தளத்தினை அண்டிய பகுதியில் பெருமளவான இந்திய மீன்பிடி படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்தொழிலாளர்களின் சட்டவிரோத செயற்பாடுகளினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உரவி புயலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளமையினால் குறித்த படகுகளை விற்பனை செய்து கிடைக்கின்ற பணத்தை தமக்கு வழங்குமாறு ஜாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் கடற்தொழில் அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ள நிலையில், அதேபோன்று குறித்த படகுகளை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கின்ற பணத்தை படகு உரிமையாளர்களுக்கு வழங்குமாறு இந்திய தரப்புகளினால் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தாவிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடற்தொழில் அமைச்சர் நேரடியாக சென்று படகுகளை இன்று பார்வையிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாக விடுவிக்கப்பட்ட போதிலும் இந்திய கடற்தொழிலாளர்களினால் எடுத்து செல்லாது கைவிடப்பட்ட நிலையில் சுமார் 138 படகுகளும் 2018ஆம் ஆண்டு இலங்கையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்ட பின்னர் கைப்பற்றப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்ட சுமார் 70 படகுகளும் இலங்கையில் பல்வேறு பாகங்களிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை காரைநகரில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நிறுவனங்களில் கடமைகளுக்கு தேவையான ஊழியர்களை மட்டும் அழைக்குமாறு நிறுவன தலைவர்களிடம் ஒரு சிறப்பு வேண்டுகோள் விடுப்பதாக இராணுவ தளபதி ஜெனரல் சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் விருந்துபசாரங்களில் கலந்து கொள்ள வேண்டாம் என இராணுவ தளபதி மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நேரத்தில் நாட்டில் ஊரடங்கு விதிப்பது பற்றி நாம் பேசக்கூடாது. நாடு மூடப்படாத வகையில் வேலை செய்வது அனைத்து குடிமக்களின் பொறுப்பாகும் என இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். நாட்டை மூட வேண்டாம் என்று பெரும்பாலான மக்கள் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். எனினும் மக்கள் சுகாதார சட்டங்களை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக சூப்பர் மார்க்கெட்டுகள் உள்ளிட்ட பொது இடங்களில் மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் மேலும் 124 கோவிட் மரணங்கள் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10/8/2021 124 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இவ்விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 30 வயதின் கீழ் ஒரு மரணமும் 30 முதல் 59 வயது வரையிலாக 28 மரணங்களும் 60க்கு மேற்பட்ட வயதுடையவர்களில் 95 மரணங்களும் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 5464 அதிகரித்துள்ளது. நேற்று உயிரிழந்தவர்களில் 49 பெண்களும் 75 ஆண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மக்கள் ராஜபக்ச ஆட்சியில் வெறுப்படைந்துள்ளதாகவும் ஆகவே அரசியல் ரீதியிலான புதிய மாற்றம் ஒன்றுக்கான அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் முருத்தட்டுவ ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். ராஜபக்ச அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயற்பாடுகளால் மக்கள் விரக்தி அடைந்துள்ளதாகவும் இந்த நிலைமை தொடரும் பட்சத்தில் ராஜபக்ச குடும்பத்தில் அனைவருக்கும் எதிர்காலம் இல்லாமல் போகும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு அபயராம விகாரையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். வேறு என்ன பேசினாலும் என்ன கதை சொன்னாலும் இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக மாறியுள்ளது எனவும் இன்று எங்கள் நாடு பல சிக்கல்களுக்கு உள்ளாகியுள்ளது. சரியான இடத்தில் சரியாக வேலை செய்ய சரியான ஆட்கள் இல்லை எனவும் சரியான ஒரு தொடர்பாடல் இல்லாமல் காணப்படுகின்றது. சரியான ஒரு அரசியல்வாதி சரியான ஒரு அதிகாரி என யாருமே இன்று இல்லை. இன்று தெளிவாக விளங்குகின்றது. மக்கள் பலத்தை கொடுத்தாலும் பலத்தை எடுத்தாலும் என்றும் இல்லாதவாறு மக்களுக்கு இன்று பாரிய பிரச்சனைகள் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். நீர் வேளாண்மையில் பரிமாண வளர்ச்சி நலிவுற்ற மக்களின் மீளெழுச்சி எனும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கருத்திட்டத்தின் அடிப்படையில் வேலணையில் 2 பண்ணை வளர்ப்பு திட்டங்களுக்கான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அன்னை குழுமம் எனும் தனியார் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படும் நவீன இறால் வளர்ப்பு பண்ணைக்கான வேலைகளை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். குறித்த நிகழ்வு இன்று வேலணை வடகிழக்கு J13 கிராம உத்தியோகத்தர் பிரிவில் அன்னை குழுமத்தின் பண்ணைக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் இடம்பெற்றது. வேலணை கிராமத்தில் அன்னை குழுமத்தினால் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த நவீன இறால் பண்ணை இப்பகுதியின் வளர்ச்சிக்கும் மக்களது எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ற வகையில் வேலணை பிரதேசத்தின் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதோடு வருமானத்தின் ஒரு பகுதியை இப்பிரதேசத்துக்காக பயன்படுத்த குறித்த நிறுவனம் உறுதியளித்துள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதன்போது தெரிவித்தார். அத்துடன் மக்களினதும் பிரதேசங்களினதும் நலன்களை முன்னிறுத்தி தான் முன்னெடுக்கும் முயற்சிகள் அனைத்துக்கும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் எப்பொழுதும் முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவதாகவும் சுட்டிக்காட்டிய அமைச்சர் டக்ளஸ் அதற்காக அவர்களுக்கு தனது மக்கள் சார்பாக நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் இப்பிரதேசத்தின் பலரது ஒத்துழைப்புகளுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த அபிவிருத்தி திட்டத்தை குறித்த நிறுவனம் தனக்குள்ள அனுபவத்தையும் பொருளாதார வளத்தையும் கொண்டு சிறப்பாக முன்னெடுக்கும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே மற்றும் ஒரு நிகழ்வாக ஓசன் அகுவா ஃபார்ம் நிறுவனத்தினால் வேலணை கிராமத்தில் உருவாக்கப்பட்டுள்ள நண்டு வளர்ப்பு பண்ணைக்கான வேலைகளையும் இன்று கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆரம்பித்து வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 12 கடலோர நகரங்கள் நீருக்குள் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நாசா எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக புவி வெப்பநிலை உயர்ந்து வருவதால் கடல் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக பருவநிலை மாற்றத்தால் இமயமலை உள்ளிட்ட பனிமலைகளில் பனிப்பாறைகள் உருகும் விகிதம் அதிகரித்துள்ளது. உலகளாவிய சராசரி கடல் மட்டம் ஆண்டுக்கு சுமார் 3.7 மில்லிமீட்டர்
என்ற விகிதத்தில் உயர்ந்து வருகின்ற நிலையில் காலநிலை மாற்றம் குறித்து அரசாங்கங்களுக்கு இடையிலான குழு அறிக்கையின் அடிப்படையில் கடல் நீர் மட்டம் உயர்வது குறித்த தரவுகளை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா வெளியிட்டுள்ளது. அதில் 2100 ஆண்டுக்குள் இந்தியாவின் கடலோர பகுதியில் உள்ள 12 கடலோர நகரங்கள் சராசரியாக 3 மீட்டர் அளவு நீருக்குள் மூழ்கும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித நடவடிக்கைகள் சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தியுள்ள மோசமான பாதிப்பே இவற்றுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாசா வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இந்தியாவில் நீரில் மூழ்கும் அபாயத்தில் 12 நகரங்கள் பெயரிடப்பட்டுள்ளது. அதன்படி குஜராத் மாநிலத்தில் கண்ட்லா 1.87 அடியும், ஒக்கா 1.96 அடி, பவுநகர் 2.70 அடி, மகாராஷ்டிராவின் மும்பை, கோவாவின் மோர்முகாவ், கர்நாடகாவின் மங்களூர், கேரளாவின் கொச்சி, ஒடிசாவின் பரதீப், கொல்கத்தாவின் கிதிர்பூர், ஆந்திராவில் விசாகப்பட்டினம், தமிழகத்தின் சென்னை, தூத்துக்குடி என்பன நீரில் மூழ்கும் அபாயத்தில் காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.